இன்றைக்கி வந்து ஆட்டு ரத்தம் வறுவல் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஆட்டு ரத்தம் வந்து ஒரு ஆட்டு ரத்தம் கிடைச்சிருக்குது. நம்ம வந்து இது வந்து நல்லா வந்து பிசுக்கி இந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வந்து கட்டி இருக்கட்டும். கொஞ்சம் சின்ன சின்ன கட்டி இந்த அளவுக்கு இருக்கட்டும். கொஞ்சம் வானல் சூடேறட்டும். நம்ம வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து ஆயில் விட்டுக்கலாம். நான் சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10லேருந்து 12 சின்ன வெங்காயம் எடுத்துன்னுக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை இருக்குது. ரெண்டு பச்சை மிளகா, ஒரு நிமிஷம் வரைக்கும் வந்து இது வதக்கட்டும். வெங்காயம் வந்து நல்லா வதக்கியாச்சு. இந்த அளவுக்கு வந்து ஒரு பொன்னிறமாக வதக்கிட்டு நம்ம இதோட வந்து இப்போ ரத்தத்தை வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் வந்து கைவிடாமல் வந்து கிளறி விட்டுனே இருங்க. ரத்தத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வந்து அப்பப்போ வந்து கிளறி விட்டுனே இருங்க, அடி பிடிக்காத அளவு. சிம்மில் வந்து விட்டு நல்லா கிளறி விட்டுனே இருங்க. ஏன்னா அடி பிடிக்காத அளவுக்கு வந்து கொஞ்சம் அப்பப்போ வந்து கிளறி விட்டுட்டே இருங்க. ஈரல் வந்து நல்லா வந்து வெந்துடுச்சு. ரத்தம் வந்து நல்லா வந்து வெந்துடுச்சு. நம்ம வந்து வெந்தது வந்து எப்படி செக் பண்ணலான்னாக்கா, நம்ம கிள்ளி பார்க்கலாம். கிள்ளி பார்த்தோம்னா தெரியும். ரத்தம் வந்து நல்லா வந்து வெந்துடுச்சு. நம்ம வந்து இப்போ இது வெந்தது எப்படி செக் பண்ணலான்னாக்கா, ஒன்று எடுத்து நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா நல்லா வந்து இந்த உள்ளே வந்து ரெட் இருக்காது, இந்த அளவுக்கு இருக்கும். இந்த அளவுக்கு இருந்துச்சுனாக்கா வெந்துடுச்சு.
இப்போ நம்ம இதோட வந்து கொஞ்சம் வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொஞ்சம் வந்து நம்ம தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சிம்பிளான ரத்த வறுவல் வந்து முடிஞ்சிடுச்சு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஹெல்தியான ஃபுட்டு.